ஐயோடா அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்டாப்பா, அவனுக்கு நிறைய வருமானம் வருது, இவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொன்னாவே போதுங்க அவங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுடும். அந்த கண் திருஷ்டி இருந்தாவே நம்ம அடுத்த நாள் நமக்கு ஜொரத்துல படுத்துட்டு நம்மளால ஒரு வேலைக்கும் போக முடியாது, நம்மளால சம்பாதிக்க முடியாது. இந்த நிலைமை தான் எல்லார்கிட்டயுமே நடந்து கொண்டிருக்கு. எல்லாரும் இந்த ஒரு செயல்னால ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க. ஐயோடா இவ தரித்திரம் குச்சுவா, இவளுக்கு எந்த வேலையுமே ஆவறது இல்ல, இவ எங்க வந்தாலும் அவ தரித்திரம் கூடவே வரும், அவளுக்கு ஒரு நல்ல காரியமே ஆவறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் திட்டி இருப்பதை நீங்க பாப்பீங்க. அந்த தரித்திரமும் அந்த கண் திருஷ்டியும் நம்மள நீங்கி நம்ம எப்போதும் லட்சுமி கடாட்சத்தோடு மகாலட்சுமியோ போல நம்ம வாழ்க்கை இருக்க, அம்மாவுடைய அருள் நமக்கு எப்போதும் கிடைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த சிறப்பு வாய்ந்த அமாவாசையில குளிக்கிற நீர்ல இந்த ஒரு பொருளை கலந்து நம்ம குளிச்சுன்னா முன்னோர்களோட ஆசையும் குலதெய்வ ஆசையும் நமக்கு கிடைப்பதோட மகாலட்சுமியுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் வருகின்ற தை அமாவாசை. நம்மிடம் இருக்கும் கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல், தரித்திரம் அனைத்தும் விலகி நம் வாழ்க்கை ஒரு செல்வ கடாட்சத்துடனும் ராஜயோகமும் பெற நம் குளிக்கிற நீரில இந்த ஒரு பொருளை மட்டும் கலந்து குளித்து பாருங்க. அப்படி குளிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை இந்திரனை போல வாழ முடியும். அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக சென்று பார்க்கலாம். இப்ப நம்ம காலையில எழுந்து நம்ம என்ன வேலைங்க செய்யறோம்? காலையில எழுந்து குளிக்கிறோம், சாப்பிடுறோம், அப்புறம் வேலைக்கு போறோம், திரும்பி வந்து வீட்டுல சாப்பிட்டு நம்ம தூங்கிடுறோம். இததான் நம்ம தினமும் செஞ்சுட்டு இருக்கோங்க. இப்படி நம்ம செய்யறதுனால நம்மிடம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் நம்மளுக்கு செலவு தான் அதிகமா கிடைக்குதே தவிர எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்மளால ஈடுபடுத்த முடியல. எப்போதும் நம்மளுக்கு கஷ்டம்ன்றது இருந்து கொண்டேதான் இருக்கு. கடன் நம்ம வாங்கி கொண்டேதான் இருக்கிறோம். அதுல எந்த ஒரு தீர்வுமே நம்மளுக்கு கிடைக்கல. இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது என்னைக்காவது நீங்க சிந்தித்து பார்த்திருப்பீங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கும் அந்த தரித்திரமும் கண் திருஷ்டி தாங்க. ஐயோடா அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்டாப்பா, அவனுக்கு நிறைய வருமானம் வருது, இவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொன்னாவே போதுங்க அவங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுடும். அந்த கண் திருஷ்டி இருந்தாவே நம்ம அடுத்த நாள் நமக்கு ஜொரத்துல படுத்துட்டு நம்மளால ஒரு வேலைக்கும் போக முடியாது, நம்மளால சம்பாதிக்க முடியாது. இந்த நிலைமை தான் எல்லார்கிட்டயுமே நடந்து கொண்டிருக்கு. எல்லாரும் இந்த ஒரு செயல்னால ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க. இந்த தீராத கண் திருஷ்டியை தீர்ப்பதற்கும் நம்மிடம் இருக்கும் அந்த தரித்திரத்தை ஒழிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசையில குளிக்கிற நீர்ல இந்த ஒரு பொருளை சேர்த்து நம்ம குளிக்கணுங்க. இப்படி நம்ம குளிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோடா இவ தரித்திரம் குச்சுவா, இவளுக்கு எந்த வேலையுமே ஆவறது இல்ல, இவ எங்க வந்தாலும் அவ தரித்திரம் கூடவே வரும், அவளுக்கு ஒரு நல்ல காரியமே ஆவறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் திட்டி இருப்பதை நீங்க பாத்துவீங்க. அந்த தரித்திரமும் அந்த கண் திருஷ்டியும் நம்மள நீங்கி நம்ம எப்போதும் லட்சுமி கடாட்சத்தோடு மகாலட்சுமியோ போல நம்ம வாழ்க்கை இருக்க, அம்மாவுடைய அருள் நமக்கு எப்போதும் கிடைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த சிறப்பு வாய்ந்த அமாவாசையில குளிக்கிற நீர்ல இந்த ஒரு பொருளை கலந்து நம்ம குளிச்சுன்னா முன்னோர்களோட ஆசையும் குலதெய்வ ஆசையும் நமக்கு கிடைப்பதோட மகாலட்சுமியுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளுங்க இந்த அமாவாசை. அமாவாசைன்றது என்ன? அமாவாசைனா நம் முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த அமாவாசை. இந்த அமாவாசையில ஏன் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்? அது என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் பாத்தீங்கன்னா, ஒருவர் இறந்த பிறகு அவனுடைய ஆன்மா உடலை விட்டு பிரிந்து பரலோக பயணத்தை துவங்கும். அப்படி பரலோக பயணத்தை துவங்கும் போது முதல்ல முன்னோர்கள் இடமான பித்ருலோகத்தை அடையும். பித்ருலோகத்தை அடையும் போது அவருடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு அடுத்த பிறவி எடுக்கலாமா வேணாமான்றது முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவங்க பித்ருலோகத்திலே இருப்பாங்க. அப்படி பித்ருலோகத்தை இருக்கும்போது அவங்களுக்கு பசியும் தாகமும் எடுப்போம். அப்படி எடுக்கும் போது அவங்க உடல் இல்லாதனால அதை அவங்களால சாப்பிட முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன் வாழ்ந்த இடமான பூமிக்கு வருவாங்க. அந்த நாள் வரும் நாள் தான் நம்ம அமாவாசை திதியாக கொண்டாடுவோம். அப்படி அவங்க வரும்போது அவங்களுக்கு தன் சந்ததிகளை பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். சடங்கு மந்திரம் ஓமம் ஏமம் அது மாதிரி எதனா செஞ்சு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது அதை அவங்க ஏத்துட்டு மன மகிழ்ச்சியோட அந்த தாகத்தையும் பசியும் தீர்ந்து நமக்கு ஆசையும் அருளையும் வழங்குவாங்க. அப்படி வழங்கும் போது நமக்கு பலவிதமான செல்வங்கள், நிம்மதிகள், அமைதி, சந்தோஷம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்மிடம் இருக்கும் அந்த தோஷங்கள், பித்ரு சாபங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் நிவர்த்தி அடையும். அவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த தை அமாவாசையில் இந்த வழிபாடுகள் செய்த நம்ம வாழ்க்கை ஒரு
சொர்க்கலோக வாழ்க்கையே அடைய முடியும். இப்ப நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஏன் தடைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும். பித்ருக்கள் சாபம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த தடை நிவர்த்தியே அடையாது, எந்த ஒரு செயலும் வெற்றியும் கிடைக்காது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாதம் மாதம் வருகின்ற அமாவாசை திதியில நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் ஒரு ஒரு மாதமும் கொடுக்க முடியாம போயிடும். அப்படி போறதுனால வருடத்தில் வருகின்ற 3 அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. அந்த அமாவாசையில நீங்க தர்ப்பணம் கொடுத்தா அந்த வருடம் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். அந்த 3 அமாவாசை என்னன்னு பாத்தீங்கன்னா, தை மாதத்தில் வருகின்ற தை அமாவாசை, ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசையில ரொம்ப சிறப்பான அமாவாசை. இதுல நீங்க தர்ப்பணம் கொடுத்தாலும் ஒரு வருடத்திற்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். அதனால தவறாம நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறவாதிருங்க. தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம வாழ்வது மட்டும் இல்லாம நம்ம சந்ததிகளும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக அமையும். இப்போ நம்மிடம் இருக்கும் அந்த கெட்ட சக்திகளையும் நீக்கி எவ்வாறு குளிக்கிற நீர்ல இந்த ஒரு பொருளை கலந்து குளிக்கலாம், அப்படி என்ன அப்படின்றது சென்று பார்க்கலாம் வாங்க. இந்த பொருள் தாங்க, இந்த 3 பொருள் தான் நீங்க நீர்ல சேர்த்து குளிக்கணுங்க. இப்ப இந்த சிறப்பு வாய்ந்த அமாவாசை எப்போது வந்திருக்கு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. 28/1/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 8:10 அமாவாசை திதி தொடங்கி 29/1/2025 புதன்கிழமை இரவு 7:21 அமாவாசை முடிவடைகிறது. அதனால நீங்க இந்த வழிபாடு எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இரவே நீங்க செய்திடலாம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது மாதிரி ஒரு பித்தளை சொம்பு ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், துளசி, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருளையும் அந்த நீர்ல சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இரவு முழுவதுமே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எழுந்து குளிக்கிறதுக்கு போக முன்னாடி இந்த தண்ணியை அந்த நீர்ல ஊத்திடுங்க. ஊத்திட்டு அதுக்கப்புறம் குளிங்க. அப்படி குளிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கண் திருஷ்டி, தரித்திரம் எல்லாமே அந்த நீர் வழியா போயிடுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை இதை நீர்ல போட்டு, இப்போ துளசி ரொம்பவே லட்சுமி கடாட்சம் நிறைந்த துளசி, அதனால மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கிடைக்கும். மஞ்சத்தூள் என்பது நம்மிடம் இருக்கும் அந்த எதிர்மறை ஆற்றலை விரட்டை அடிக்கக்கூடியது. இப்போ பச்சை கற்பூரம்ன்றது பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். நம்ம எப்போதும் வாசனை நிறைந்தா இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில மகாலட்சுமி அம்மா எப்போதும் நம்மிடமே இருப்பாங்க. அதனால இந்த 3 பொருளை நல்லா கலக்கிட்டு இப்போ இதை அப்படியே இரவு முழுவதுமே இருக்கட்டும். மறுநாள் காலையில் எழுந்து நம்ம குளிக்கும் போது அந்த நீர்ல ஊத்தி நம்ம தலைக்கு குளிச்சிடலாம். இப்போ எங்களுக்கு உடம்பு சரியில்லை, தலைக்கு குளிக்க முடியலன்னா இந்த தண்ணியை எடுத்து தலையில 3 வாட்டி தொளிச்சுக்குங்க. அப்பவே நம்மிடம் இருக்க அந்த தரித்திரம் எல்லாமே ஒழிஞ்சு போயிடும். நம்ம குளிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கடன் தீர்ந்தது, நம்ம எப்போதும் மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே உடம்பெல்லாம் தொடச்சிட்டு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்க. முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்க எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா, 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணிலேருந்து 6:30 மணி வரை நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம். தர்ப்பணம் கொடுத்து நம்ம காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம முன்னோருடைய ஆசையை பெற்று மாலையில நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி நம்ம குலதெய்வத்தையும் ஆசையும் அருளையும் பெற்று இந்த அமாவாசை திதியில நம்ம எப்போதும் நிம்மதியா மகிழ்ச்சியுடன் வாழ இந்த வழிபாடை செய்து பாருங்க. இந்த வழிபாடும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.